நோவாவின் பேழைக்குள் எல்லா மிருகமும் நுழைந்தது. ஆனா ஒரு இனம் மட்டும் போகல. அது எது தெரியுமா? ஆதியாகமம் 7 தேவன் எல்லாவற்றையும் வரச் சொல்றாரு. ஆனா அந்தே ஒரு பெரிய ரகசியம் இருக்கு. நிலத்துல வாழ்றது ஜோடியா உள்ள நுழையும் போது மீன்கள் மட்டும் வெளியேதான் இருந்துச்சு. திமிங்கலங்கள் பேழைக்குள் நுழையல. தண்ணிக்குள்ள வாழ்றவங்களுக்கு பாதுகாப்பு தேவைப்படல. இப்பதான் அதிர்ச்சி நடக்குது. வானம் பிளந்து மழை கொட்டுது, பூமி வெடிக்குது, வெளியே இருந்த ஜனங்க அலறாங்க. மரணம் நெருங்கிடுச்சு. 120 வருஷம் நோவா சொல்லியும் கேட்கல. இப்போ பேழை வாசல்ல துடிக்கிறாங்க. அவிசுவாசம் அவங்கள தடுத்துச்சு. மிருகங்கள் உள்ள போயிருச்சு, மனுஷங்க வெளியே. உங்களை கட்டி போட்ட பாவம் எதுன்னு யோசிச்சிருக்கீங்களா? யாரும் எதிர்பார்க்காத நேரத்துல அதிசயம், பரலோக வல்லமை மின்னல் வேகத்துல இறங்கி வந்துச்சு. பைபிள் சொல்லுது, கர்த்தரே கதவை அடைத்தார்னு. நோவா இல்ல, தேவனே அந்த பிரம்மாண்ட கதவை சாத்தினாரு. தேவன் ஒரு கதவை அடைத்தால் யாராலையும் திறக்க முடியாது. அந்த நிமிஷமே எல்லாத்துக்கும் அழிவு நிச்சயம். தேவன் கொடுத்த